இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஒண்டிக்கு ஒண்டி குத்திக்கொள்ள RSN ராயருக்கு அழைப்பு விடுத்த பிண்டாங் எம்பியின் தலைவிதி திங்கட்கிழமை நிர்ணயிக்கப்படும். நாடாளுமன்றத்தில் ஒரு சண்டியரை போல நடந்து கொண்டதாக கூறப்படும் பெரிகத்தான் நேஷனலின் பிண்டாங் எம்பி அவாங் ஹஷீம் நேற்று மக்களவையில் ஜெலுத்தோங் எம்பி RSN ராயரை ஒண்டிக்கு ஒண்டி குத்திக்கொள்வதற்கு நாடாளுமன்றத்துக்கு வெளியே வரும்படி அழைப்பு விடுத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அந்த பாஸ் எம்பியின் தலைவிதி வரும் திங்கட்கிழமை நிர்ணயிக்கப்படும் என்று சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் முடிவு அறிவித்துள்ளார். பிண்டாங் எம்பிக்கு எதிராக எத்தகைய நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து முடிவு செய்வதற்கு முன்னதாக நாடாளுமன்றத்தில் ஒரு சண்டியரை போல் நடந்து கொண்டதாக கூறப்படும் அந்த எம்பி சம்பந்தப்பட்ட வீடியோவை தாம் பார்க்க விரும்புவதாக சபாநாயகர் ஜோஹாரி அப்துல் தெரிவித்தார். ஜெலுத்தோங் எம்பியை நோக்கி பாய்ந்து சென்றதாக கூறப்படும் பிண்டாங் எம்பி அவாங் ஹஷீம் சம்பந்தப்பட்ட வீடியோ மற்றும் ஆடியோவை தம்மிடம் ஒப்படைக்கும்படி நாடாளுமன்ற பணியாளர்களுக்கு ஜோஹாரி அப்துல் உத்தரவிட்டார். உண்மையிலேயே ஜெலுத்தோங் எம்பி ராயரை தாக்குவதற்கு பிண்டாங் எம்பி பாய்ந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ஆதாரங்கள் இருக்குமானால் நாடாளுமன்றத்தில் அனைத்து எம்பிக்களுக்கும் ஒரு பாடமாக இருக்க தாம் கடும் நடவடிக்கையை எடுக்கவிருப்பதாக சபாநாயகர் ஜோஹாரி அப்துல் உறுதி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் ஆவர். அவையில் அவர்கள் சுதந்திரமாக பேசலாம். அவ்வாறு பேசும்போது அவர்களின் மைக்ரோஃபோனை கூட தாம் முடக்குவதில்லை. ஆனால் அவர்கள் உடல் ரீதியாக பேச முயற்சிக்கும் போது அவர்கள் சிவப்பு கோட்டை தாண்டிவிட்டார்கள் என்றே நான் கருதுகிறேன் என்று சபாநாயகர் ஜோஹாரி அப்துல் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதத்தில் கலந்து கொள்ள அவர்களை உடல் ரீதியாக தாக்குவதற்கு நடைபெறும் முயற்சிகள் தொடர்பான காட்சிகள் ஆன்லைனில் பகிரப்பட்டிருப்பதாக பகத்தான் ஹரப்பானின் கோத்தா மலாக்கா எம்பி கூ பாய் தியோங் இன்று மக்களவையில் தெரிவித்தார். அதேவேளையில் எம்பிக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய எம்மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்று கூ பாய் தியோங் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையில் சபாநாயகர் ஜோஹாரி அப்துல் மேற்கண்டவாறு தெரிவித்தார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தாக்கல் செய்துள்ள 13வது மலேசிய திட்டம் மீதான விவாதம் தற்போது மக்களவையில் நடைபெற்று வருகிறது. கடந்த வாரம் மக்களவையில் மே 13 கலவரம் என்ற வார்த்தையை பாஸ் எம்பி அவாங் ஹஷீம் பயன்படுத்தியது முதல் அவருக்கும் ஜெலுத்தோங் எம்பி ராயருக்கும் இடையில் தொடர்ந்து கடும் வாக்குவாதம் நிகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் மே 13 கலவரம் வார்த்தையை பயன்படுத்தியதற்காக தன்னை மன்னிப்பு கேட்க வைத்துவிட்ட ராயருக்கு எதிராக கடுஞ்சொற்களை அந்த பாஸ் எம்பி பயன்படுத்தி வந்த வேளையில் நேற்று இருவருக்கும் இடையில் கடும் வாக்குவாதமும் மோதலும் ஏற்பட்டது. முன்னாள் பொருளாதார அமைச்சர் ரஃபீசி ரமலியின் 12 வயது மகனை தாக்கிய 2 சந்தேக பேர்வழிகள் போலி பதிவு எண்ணை கொண்ட மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தி உள்ளனர் என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் ஷசலி கஹார் தெரிவித்தார். நேற்று பிற்பகலில் புத்ராஜயாவில் உள்ள பேருங்காடி மையத்தின் வாகனம் நிறுத்தும் இடத்தில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டுள்ள சந்தேக பேர்வழிகளை தாங்கள் தொடர்ந்து தேடி வருவதாக அவர் குறிப்பிட்டார். ரஃபீசியின் மனைவியும் 12 வயது மகனும் அந்த பேருங்காடிக்கு சென்று விட்டு திரும்பும் போது நடந்த இந்த சம்பவத்தில் ரஃபீசியின் மகனின் உடலில் ஊசி போன்ற ஒரு பொருள் பிரயோகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது அந்த சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பந்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை தாங்கள் அடையாளம் கண்டதாகவும் ஆனால் அதில் பொருத்தப்பட்டுள்ள எண்பட்டை போலியானது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஷசலி கஹார் குறிப்பிட்டார். இந்த சம்பவத்தில் 2 நபர்கள் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். கிள்ளானில் உள்ள ஓர் இடைநிலைப் பள்ளியில் விஷத்தை உட்கொண்டிருக்கலாம் என்று நம்பப்படும் 5ஆம் படிவ மாணவி ஜி ஷர்வினா மரணத்தில் அலட்சிய போக்கு, அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் லஞ்சம் சம்பந்தப்பட்டுள்ளதாக அந்த மாணவியின் பெற்றோர் இன்று புத்ராஜயாவில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தலைமையகத்தில் புகார் செய்துள்ளனர். மலேசிய இந்து ஆகம அணியின் பொறுப்பாளர் அருண் துரைசாமியின் உதவியுடன் ஷர்வினாவின் பெற்றோர் இந்த புகாரை அளித்துள்ளனர். அந்த மாணவி மரணமுற்றது தொடர்பில் மிக முக்கியமான தகவல்கள் மூடி மறைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அருண் துரைசாமி, விசாரணையில் மிகப்பெரிய முறைகேடுகள் நிகழ்ந்திருப்பதால் இதுகுறித்து SPRM விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். குறிப்பாக மாணவி ஷர்வினா பயின்ற பள்ளிக்கும் கிள்ளான் தங்கு அம்புவான் ரஹிமா மருத்துவமனைக்கும் வெறும் 15 நிமிடமே பயண நேரம் என்ற பட்சத்தில் அந்த மாணவியின் வாயில் நுரைத்தள்ளும் வரையில் பள்ளி வளாகத்திலேயே அவர் கிடத்தி வைக்கப்பட்டுள்ளார். அதேவேளையில் பள்ளிக்கு அருகில் உள்ள கிளினிக்கிற்கும் 1 நிமிட பயண நேரம் இருக்கும் பட்சத்தில்
அந்த மாணவியை காப்பாற்றுவதற்கு கூப்பிடும் தூரம் உள்ள கிளினிக்கிற்கு கொண்டு செல்ல பள்ளி நிர்வாகம் எந்தவொரு முயற்சியையும் எடுக்கவில்லை என்று அருண் துரைசாமி குறிப்பிட்டார். அப்பள்ளியின் SOP நடைமுறையை காரணம் காட்டி மாணவியின் தந்தை பள்ளியை வந்தடையும் வரை அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்படாதது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று அருண் துரைசாமி குறிப்பிட்டார். கடந்த மே 27ஆம் தேதி நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பில் எந்தவொரு மேல் நடவடிக்கையும் இல்லை என்று கூறி அரச மலேசிய போலீஸ் படை விசாரணை அறிக்கையை மூடியது பல்வேறு சந்தேகங்களுக்கு இடம் அளிப்பதாக அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக SPRM விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்று மாணவியின் தாயார் P. மகேஸ்வரி சார்பில் அருண் துரைசாமி இன்று புகார் அளித்துள்ளார். வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை இலக்காக கொண்டு பேச்சுவார்த்தையின் மூலம் வசியப்படுத்தி அவர்களின் பணத்தை பறித்து வந்ததாக நம்பப்படும் 5 ஈரான் பிரஜைகள் நாளை வெள்ளிக்கிழமை ஜார்ஜ் டவுன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படவிருக்கின்றனர். கொள்ளை தொடர்பில் குற்றவியல் சட்டம் மற்றும் அனுமதிக்கப்பட்ட காலத்திற்கும் கூடுதலாக மலேசியாவில் தங்கியிருந்தது தொடர்பில் குடிநுழைவு சட்டம் ஆகியவற்றின் கீழ் அந்த 5 ஈரான் பிரஜைகளும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளின் கரன்சி நோட்டுகளை வாங்கி அதிசயமாக பார்ப்பது போல் நடித்து அவர்களிடம் பேச்சு கொடுத்து இறுதியில் அவர்களே மதிமயங்கி தங்களிடம் உள்ள ரொக்கப்பணம் மற்றும் உடைமைகளை ஒப்படைப்பது போல் ஏதோ வசிய சக்தியை இந்த ஐவரும் பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. ஆக கடைசியாக பினாங்கு புலாத்திகுஸில் சுற்றுப்பயணிகளிடம் பணம் பறிக்க முயற்சிக்கும் போது இந்த கும்பல் பிடிபட்டதாக விசாரணையில் தெரிய வந்தது. அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மல் சாலே பினாங்கு மாநிலத்திற்கு வருகை புரிவதை தாங்கள் வரவேற்பதாகவும், ஆனால் அவரின் வருகையானது பினாங்கு மக்களை பிளவுபடுத்தக்கூடிய கலகத்தை விளைவிக்கும் வருகையாக இருக்கக்கூடாது என்று மாநில முதலமைச்சர் சவுகான் யாவ் தெரிவித்துள்ளார். பினாங்கு மாநிலத்தில் நசிகண்டாரை உண்பதற்காகத்தான் அக்மால் பினாங்கிற்கு வருகிறார் என்றால் அவரை தாங்கள் வரவேற்பதாக சவுகான் யாவ் குறிப்பிட்டார். அதேவேளையில் ஓர் அமைதியான மாநிலமாக விளங்கி வரும் பினாங்கில் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக அவரின் வருகை இருக்கக்கூடாது என்று சவுகான் யாவ் நினைவுறுத்தினார். கபலாவதாஸில் வணிகர் ஒருவர் தேசிய கொடியை தலைகீழாக கட்டியதற்காக பெருங்கூட்டத்துடன் ஆட்சேப நடவடிக்கையில் ஈடுபடப் போவதாக அறிவித்த அக்மால் தற்போது நசிகண்டாரை உண்பதற்காகத்தான் பினாங்கிற்கு வருவதாக அறிவித்திருப்பது தொடர்பில் முதலமைச்சர் சவுகான் யாவ் கருத்துரைத்தார். 2 வாரங்களுக்கு முன்பு லங்காவி புலா டயாங் புந்திங் ஆஃப் பந்தாய் ஓ கடற்பகுதியில் தனது முன்னாள் மனைவியை கொன்றதாக ஆடவர் ஒருவர் லங்காவி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 26 வயது ஷாஃபிக் ஏன் சையான் என்ற அந்த நபர் மேஜிஸ்ட்ரேட் நூருல் நரஷா முன்னிலையில் நடத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஜூலை 30ஆம் தேதி காலை மணி 11க்கும் பிற்பகல் 3க்கும் இடைப்பட்ட நேரத்தில் தனது 21 வயது முன்னாள் மனைவி ஃபடிலா சைடோன் என்பவரை கொன்றதாக அந்நபருக்கு எதிராக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. இக்கொலை வழக்கு அலுஸ்தா உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதால் அந்த நபரிடம் எந்தவொரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. இவ்வழக்கு விசாரணை வரும் அக்டோபர் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கோலாலம்பூர் ஜலான் பார்லிமெண்டில் நேற்று நடந்த மறியலின் போது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட கைகலப்பை சித்தரிக்கும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து காவல்துறையினர் அது குறித்த விசாரணையை தொடங்கியுள்ளனர். ஆட்சேப மனுவை சமர்ப்பிக்கும் போது சட்ட ஒழுங்கை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த சட்ட அமலாக்க பணியாளர்களுக்கு சினமூட்டக்கூடிய மற்றும் அவர்களை தாக்கும் சம்பவங்களை அந்த டிக்டாக் காட்சிகள் சித்தரிப்பதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஃபடேல் மார்சோஸ் கூறினார். இந்த மோதலின் விளைவாக ஒரு போலீஸ் அதிகாரி காயமடைந்தார். அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது என்று அவர் ஓர் அறிக்கையில் தெரிவித்தார். ஓர் அரசு ஊழியரை கடமையை செய்வதை தடுக்க குற்றவியல் பலாத்காரத்தை பயன்படுத்தியதற்காகவும் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கும் வகையில் கீழறுப்பு செய்ததற்காகவும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அமைதியாக ஒன்று கூட அரசியலமைப்பு சட்டத்தில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமையை காவல்துறை நிலைநிறுத்தும் என்று ஃபடேல் மீண்டும் வலியுறுத்தினார். அதே சமயம் அமைதியின்மையை தூண்டும் அல்லது அதிகப்படியான சினமூட்டும் செயலில் ஈடுபடும் தரப்பினருக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.